தமிழின் இந்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போனா டாப் அப்கமிங் ஸ்மார்ட் போன்ஸ். அதாவது இந்த மாசத்துல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட சம்மர் போன்ஸ் எல்லாம் லான்ச் ஆக போகுது. அந்த போன்ஸை பத்தி தான் என்னன்றது ஸ்பெசிபிகேஷன் ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இல்ல ஃபர்ஸ்ட் லான்ச் ஆஃப் போன் பாத்தீங்கன்னா Realme CC9. இந்த போன் பாத்தீங்கன்னா சைனால ஆல்ரெடி லான்ச் ஆயிடுச்சு. இந்தியாலயும் ஆல்ரெடி லான்ச் ஆயிருக்கா இல்லையான்றதை நீங்க கமெண்ட் பண்ணுங்க. இது வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில் லான்ச் ஆகும்போது MI A3 லான்ச் ஆகும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. இது தொடர்ந்து பாத்தீங்கன்னா செகண்ட் லான்ச் ஆக போற போன் என்னன்னு பாத்தீங்கன்னா Vivo Z1 Pro. இது வந்து பாத்தீங்கன்னா அட்டகாசமான Snapdragon 712 ப்ராசஸர்ல வரப்போகுது. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா இந்த போன் பஞ்ச் ஹோல் டிசைன்ல வரும். இந்தியாலே பாத்தீங்கன்னா 712 ப்ராசஸர்ல ஃபர்ஸ்ட் போன் இதுதான் லான்ச் ஆக போகுது. பின்ன 32 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது தொடர்ந்து பாத்தீங்கன்னா பேட்டரி வந்து 5000 mAh பேட்டரி இருக்கும். ஸோ அதனால பாத்தீங்கன்னா லாங் லாஸ்டிங் பேட்டரி வந்து அட்டாச் பண்ணியிருக்காங்க. அடுத்தா பார்க்க போகுதுன்னா சாம்சங் கேலக்ஸி A80. இது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மேல லான்ச் ஆகும்னு சொன்னாங்க, பின்ன ஜூன்னாங்க, பின்ன இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்போ ஜூலைல லான்ச் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்லைடிங் கேமரா உள்ள போன், ரிவர்ஸ் கேமரா, அந்த மாதிரி ஃப்ரண்ட் கேமரா பேக் கேமரா எல்லாமே ரிவர்ஸ் பண்ணிக்கலாம். 48 மெகா பிக்சல் கேமரா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ரிவர்ஸ் பேக்ல. இது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா இது ப்ராசஸர் பாத்தீங்கன்னா Snapdragon 730G ப்ராசஸர் சொல்லியிருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா கேமிங்க்கு ஒரு செம்ம ப்ராசஸர் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த ப்ராசஸர் ஸ்பெஷலி டிசைன் ஃபார் கேமிங் அப்படின்னு சொல்றாங்க. அதனால தான் 730G பேர் வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த போன்ல பாத்தீங்கன்னா டிஸ்பிளே வருது. அது தொடர்ந்து பாத்தீங்கன்னா நாலாவதா லான்ச் ஆக போற போன் என்னன்னு பாத்தீங்கன்னா Realme X. இது வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி சைனால லான்ச் ஆயிடுச்சு. இந்தியாவில கூடிய சீக்கிரம் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த பாத்தீங்கன்னா Realme Xல உங்களுக்கு டிஃப்ரெண்ட் வெர்ஷன் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த டிஃப்ரெண்ட் வெர்ஷன்ஸ் என்னன்னு தெரியல, ஒவ்வொரு மாடலுக்கு ஏற்ற மாதிரி டிஃப்ரெண்ட் வெர்ஷன்ஸ் லான்ச் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அதுல வந்து பாத்தீங்கன்னா Realme X என்ன ப்ராசஸர் வருதுன்னு பாத்தீங்கன்னா Snapdragon 730 ப்ராசஸர்ல வருது. அது மட்டும் இல்லாம இதுல ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இருக்கு. பின்ன அதே மாதிரி ரேர் கேமரா பாத்தீங்கன்னா இதுலயும் 48 மெகா பிக்சல் ரேர் கேமரா கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா Xiaomi தான் கொடுத்தாங்க Redmi Note 7 Proல 48 மெகா பிக்சல். அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா இப்போ வர போன்ஸ் எல்லாமே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா ரெட்மில K20 லான்ச் பண்ண போறாங்க. ரெட்மி K20 பாத்தீங்கன்னா இதுல இன்ட்ரெஸ்டிங் ஹார்ட்வேர் இருக்கும். ஓகேங்களா, இதுல ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வந்து இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுவும் Snapdragon 730 ப்ராசஸர் லான்ச் ஆக போகுது. பேட்டரி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4000 mAh வரும். இது வந்து பாத்தீங்கன்னா ரெட்மி K20 தனியா லான்ச் ஆகாம Redmi 7A கூட சேர்ந்து லான்ச் ஆகும் அப்படின்னு ஒரு நியூஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ அது வரும்போது தான் தெரியும். இதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா Asus ROG 2. இது வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி சைனா லான்ச் ஆயிடுச்சு. இது ஒரு கேமிங் போன் தான். நீங்க போனோட பாடியை பாத்தீங்கன்னாலே தெரியும், நல்லா ரக்டு பாடி, கேமிங்க்கு உகந்ததாக டிசைன் பண்ணியிருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா Snapdragon 855 ப்ராசஸர்ல வருது. ஸோ நீங்க கேமிங் ரொம்ப பிடிக்கும், நீங்க PUBG விளையாடுறது இல்ல ஹையஸ்ட் கேமிங் விளையாடுவீங்கன்னா நீங்க இந்த போனை வந்து பாத்தீங்கன்னா வாங்கிக்கலாம், Asus ROG 2. இதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா ரொம்ப மக்கள் எதிர்பார்த்த ஒரே போன் என்னன்னு பாத்தீங்கன்னா JioPhone 3. ஏன்னா JioPhone வந்து லான்ச் ஆகி கிட்டத்தட்ட செம்ம போட்டுச்சு. அது தொடர்ந்து பாத்தீங்கன்னா JioPhone 2 லான்ச் பண்ணாங்க. ஏன்னா 4Gல இது வரைக்கும் யாருமே கீபேட் போன் லான்ச் பண்ணல. ஃபர்ஸ்ட் அவங்க லான்ச் பண்ணி 1500 லான்ச் பண்ண செம்மையா வந்துச்சு. 1 and 2 மக்கள் வாங்கிட்டாங்க. இப்போ 3 எப்போ வரும் அப்படின்னு மக்கள் எதிர்பார்த்துட்டே இருக்காங்க. அவங்க தரப்புல என்ன சொன்னாங்கன்னா JioPhone 3ல வந்து கீபேட்ல வராது. இது வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லி வந்து பாத்தீங்கன்னா டச் ஸ்கிரீன் மொபைலா தான் வரும். அது மட்டும் இல்லாம இது ரேட்டும் கம்மியா வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த டச் ஸ்கிரீன் மொபைல் 4Gல அதுவும் ரேட்டு கம்மியா இருக்கும், அது ஆண்ட்ராய்டுல இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரூமர்ஸ் சொன்னாங்க. நம்மளும் ஒரு வீடியோ போட்டிருக்கோம் JioPhone 3 வரப்போகுதுன்னு சொல்லிட்டு ரூமர்ஸை பேஸ் பண்ணி. பட் JioPhone 3 வந்து பாத்தீங்கன்னா இன்னும் வரைக்கும் அவங்க சீக்கிரட்டா தான் வச்சிருக்காங்க. மேபி இந்த மந்த்துக்குள்ள லான்ச் ஆகலாம், அப்படி இல்லையா அடுத்த மந்த் கூட லான்ச் ஆகலாம். நீங்க இந்த குறிப்பிட்ட போன்ஸ்ல பாத்தீங்கன்னா எந்த போன் தான் வாங்குவீங்கன்னு சொல்லுங்க. என்ன பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நான் கண்டிப்பா JioPhone 3 வந்தா கண்டிப்பா வாங்கிடுவேங்க. நீங்க என்ன போன் வாங்குவீங்கன்றத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் இந்த போன்ஸ்ல பாத்தீங்கன்னா எந்தெந்த போன் இந்தியாவில் லான்ச் ஆயிருக்கு, எனக்கு தெரிஞ்சு 2 போன் இது வரைக்கும் இப்போதைக்கு இந்தியா லான்ச் ஆயிடுச்சு இந்த மாசத்துல. மற்ற போன்ஸ்ல இந்த மாசத்துல லான்ச் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு தெரிஞ்சு எந்தெந்த போன் இந்தியாவில் இது வரைக்கும் லான்ச் ஆயிடுச்சு அப்படின்றதே மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் இந்த வீடியோ மறக்காம ஷேர் பண்ணுங்க. எங்க சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணாலே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் எந்த ஒரு புது வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனுக்குடன் தெரிய வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் இட்ஸ் பாய் ஃப்ரம் அப்டேட் தமிழா. நன்றி, வணக்கம்.